கலை என்றால் அழகுபடுத்துதல் என்று பொருள். கலை என்றால் அழகு என்று பொருள். கலை என்றால் அழகுபடுத்துதல் என்று பொருள். வாழ்க்கையை அழகுபடுத்துதல். வாழ்க்கையில் நம்ம நமது மனித வாழ்க்கை எப்போ அழகாக மாறும்? ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு நமது வாழ்க்கையில் ஒரு கலைகளோடு வாழும்போது, கலை படைப்பு திறனை வெளிப்படுத்தி கொண்டு வாழும்பொழுது நமது வாழ்க்கை அழகாக மாறுகிறது. கலை என்றால் அழகுபடுத்துதல் என்று பொருள். மனித வாழ்க்கையை அழகுபடுத்துதல். ஒரு ரசித்து வாழும்போது அதற்கு பெயர் தான். அதற்கு கலைகள் என்பது மிகவும் உதவியாக. நம்ம வாழ்க்கையை ரசித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு அழகுபடுத்துதல் அப்படின்னா நமது உணர்ச்சிகளை அழகுபடுத்துதல். உணர்ச்சிகள்னால் எப்படின்னா இன்பம், துன்பம், சோகம், கவலை, துக்கம் எல்லாவற்றையும் அழகுபடுத்துவது. எல்லா உணர்ச்சிகளையும் அழகுபடுத்துவது. ஒரு சோகமாக இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுறோம், அந்த சோகத்தை அழகுபடுத்துகிறோம். அந்த பிறர் ரசிக்கும்படி அந்த சோகத்தை வெளிப்படுத்துகிறோம். ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அப்போ ஒப்பாரி வைக்கிறோம். துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக அழும்போது ஒப்பாரி வச்சு பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடி தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கத்தை அழகுபடுத்துகிறார்கள். அந்த அழகுபடுத்தி அந்த துக்கத்தை கூட ரசிக்கிறாங்க. அந்த துக்கம் கூட ரசனைக்குரியதாக. அந்த மாதிரி உணர்ச்சிகளை அழகுபடுத்தி வெளிப்படுத்துவது, அதற்கு பெயர் தான் இந்த கலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இப்போ கலைகள்னால் என்ன? அழகுபடுத்துதல் என்று பொருள். மனித வாழ்க்கையை அழகுபடுத்துவது, வாழ்க்கையை அழகுபடுத்துதல், மனித உணர்வுகளை அழகுபடுத்துவது, அழகுபடுத்தி வெளிப்படுத்துவது, அதற்கு பெயர் தான் கலைகள் என்று பொருள். மனித உணர்வுகளை அழகுபடுத்தி வெளிப்படுத்துவது, ரசனை உணர்ச்சியோடு வெளிப்படுத்துவது, அனைத்து உணர்வுகளையும், கோபம், துக்கம், சோகம், துரோகம், எல்லா உணர்ச்சிகளையும், மகிழ்ச்சி, சந்தோஷம், எப்படி இன்பம், துன்பம், எல்லா உணர்ச்சிகளையும், தாய்மை உணர்ச்சி, பாசம், அன்பு, இப்படி அனைத்து உணர்வுகளையும், தியாகம், இப்படி அனைத்து உணர்வுகளையும், சோகம், இப்படி அனைத்து உணர்வுகளையும் ரசனையோடு வெளிப்படுத்துவது, அழகுபடுத்தி வெளிப்படுத்துவது. சும்மா வெளிப்படுத்தாமல் அதே ஒரு பாட்டு பாடி அழகுபடுத்தி வெளிப்படுத்துவது. ஒரு பாட்டு பாடுறது, பாட்டாக பாடி வெளிப்படுத்துவது, ஓவியமாக வரைவது. அப்போ அதுதான் கலைகள். நடனமாடி வெளிப்படுத்துவது, அப்படி வெளிப்படுத்துவது. இப்போ ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா அதோட வார்த்தைகள் நமக்கு புரியக்கூடாது. அதான் மனித பாடல் அப்படின்னா இதுவரைக்கும் புரிஞ்சுது. இதுவரைக்கும் பாடலின் வரிகள் புரிந்தது. உண்மை அந்த இனிமேல் மனித உயிர்கள் அந்த கலைகள் அவங்க பாடுவதற்கான விதிமுறை என்னன்னாக்கா, அந்த பாடல் வரிகள் என்பது புரியக்கூடாது. அதுக்கு அர்த்தங்கள் இல்லை. ஆனால் அப்படின்னா எப்படி சோகத்தை வெளிப்படுத்த முடியும்? ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துவதாக அது எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அதில் வார்த்தைகள் புரியக்கூடாது. ஒரு பாட்டு பாடினா அதில் உள்ள வார்த்தைகள் என்பது புரியக்கூடாது. அதுதான் பாடல் பாடுவதற்கான அந்த இயற்கையான விதிமுறை. அப்படின்னா அப்போ எப்படி நம்ம புரிய வைக்கிறது? வார்த்தைகள் புரியக்கூடாது அப்படின்னா உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அப்படின்னா நீ சோகமாக இருக்கிற அப்படின்னா அப்போ நீ பாடினா அது பேர் அதில் சோகம்தான் இருக்கும். இப்போ ஒரு ஹிந்தி பாடல் பாடுறாரு, சோகமான ஒரு பாட்டு, அது நமக்கு புரியலை. அந்த மொழி ஹிந்தி மொழி நமக்கு தெரியலை. அதனால் ஹிந்தி மொழியில் ஒருத்தர் பாடுறாரு, சோகமாக இருக்க. நம்ம எதை வச்சு அது சோகம்னு கண்டுபிடிக்கிறோம்? அவரது உணர்வுகளை வைத்து கண்டுபிடிக்கிறோம். அவர் சோகமாக இருக்கிறார், ஆதலால் அவர் பாடுகிறது ஹிந்தி மொழியாக இருந்தாலும் அது நமக்கு தெரியலைன்னா கூட அது சோகமான ஒரு பாடல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒருத்தர் மகிழ்ச்சியாக பாட்டு பாடுறார், அவர் ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்காரர், அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு பாட்டு பாடுறார், சந்தோஷமாக இருக்கார். அந்த சந்தோஷத்தில் ஒரு பாட்டு பாடுறார். அவர் பாடுற மொழி நமக்கு புரியலை. ஆனால் அவர் சந்தோஷத்தில் பாடுறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. காரணம் உணர்வுகள் அப்படி அந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார், அவ்வளோதான். மொழி நமக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பாடல் நமக்கு இப்போ தமிழில் பாட்டு பாடினா கூட ஒருத்தர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு பாட்டு பாடுறாரு, அல்லது சோகத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு பாட்டு பாடுறாருன்னா அந்த பாடல் வரிகளில் அர்த்தம் இருக்கக்கூடாது, பொருள் இருக்கக்கூடாது. பொருள் இல்லாமல் அந்த பாடல் வரிகள் பாடப்பட வேண்டும். அப்போ அதில் உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்த முடியும்? பொருள் இல்லை என்றால், அர்த்தம் இல்லை என்றால் அந்த உணர்ச்சிகளை எப்படி ஒருத்தர் தன்னுடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்த முடியும்?
அந்த உணர்ச்சிகள் தான். ஒருத்தர் சோகமாக இருக்கார், ஒரு அழுதுகிட்டே ஒரு பாட்டு பாடுறாரு அப்படின்னா அவர் சோகமாக இருக்கார், அது பார்த்தாலே தெரியும். அந்த வார்த்தைகளை பார்த்தா தான் உன்னால் புரிஞ்சிக்க முடியுமா என்ன? வார்த்தைகள் அப்போ அவனுக்கு தேவையில்லை, அந்த உணர்ச்சிகளே போதுமானது. அவர் சோகமாக இருக்கிறார், பார்த்தா அழுதுகிட்டு இருக்கார், அழுதுகிட்டே ஒரு பாட்டு பாடுறார், அப்போது அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அவர் சோகமாக இருக்கார் அப்படின்ட்டு. அந்த பாடல் என்பது சோகமான பாடல் என்பது அதை பார்த்தாலே தெரியும். அப்போ நீங்கள் வார்த்தையின் உதவி உங்களுக்கு தேவையில்லை. பாடல் வரிகளில் வார்த்தைகளின் உதவி என்பது உங்களுக்கு தேவையில்லை. இப்படி தேவையில்லாத சுமைகளை நம்ம இறக்கி வச்சிடணும். ஒரு நடைமுறையை கடைபிடிப்பதற்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி தூர வச்சிடணும். இப்போ மனித வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி தூர வச்சிடணும். இந்த இயந்திர அறிவியல் உலகமே தேவையற்ற ஒரு சுமை. நம்ம இயற்கையோடு இணைஞ்சு காடுகளில் வாழ்ந்துட்டு போகலாம், நிறைய நன்மைகள் கிடைக்கும், நிறைய பாதுகாப்பு. அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றா இறக்கி வைக்கிறோம். தேவையில்லாத சுமைகள்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம இறக்கி வைக்கிறோம். அது மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது ஒரு தேவையில்லாத உணவு, அதை இறக்கி வச்சிடுறோம். அந்த சுமையை இறக்கி வச்சிடுறோம். அது மாதிரி மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி சுமைகளெல்லாம் நம்ம இறக்கி வைக்கிறோம். அது மாதிரி ஒரு பாடல் வரிகளில் பொருள் இருக்க வேண்டிய கலை படைப்பு திறனை வெளிப்படுத்தும் போது அதற்கு பொருள் என்பது தேவையில்லை, அது தேவையில்லாத ஒரு சுமை, அதை இறக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சிடணும். இதுதான் இந்த மாதிரி தேவையில்லாத சுமைகளெல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டே போகும்போது கலைகள் என்பது ரொம்ப எளிதான ஒன்றாக மாறிவிடும். கலை படைப்பு திறன் என்பது ரொம்ப எளிதான ஒன்றாக மாறிவிடும். அது மாதிரி மனித வாழ்க்கையும் எளிதானதாக மாறிவிடும். இப்போ எதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகமே நமக்கு தேவையில்லாதது. பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை, புத்தகங்கள் தேவையில்லை, கணினி தேவையில்லை, மாமிசம் தேவையில்லை, மீன் என்பது தேவையில்லை, முட்டை என்பது தேவையில்லை. அது மாதிரி பார்த்திங்கன்னா காங்கிரீட் கட்டடம் என்பது தேவையில்லை, குடிசை மட்டுமே நமக்கு போதுமானது. அப்போது பார்த்திங்கன்னா நீ டாக்டர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, இன்ஜினியர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, பள்ளிக்கூடம் போகணுங்கிற அவசியம் இல்லை, தொழிற்சாலை என்பது நமக்கு தேவையில்லை. இப்படி தேவையில்லாதெல்லாம் நீக்கிட்டால் நமது வாழ்க்கை எளிதாக ஒன்றாக ஒரு குடிசையில் வாழ்கிற, ஒரு இயற்கையோடு இணைந்து காடுகளில் வாழ்கிற, நாமளே திட்டமிட்டு ஒரு காடுகளை உருவாக்க வேண்டும். நமக்கு பயன் தருகிற ஒரு காடுகளை உருவாக்கி கொண்டு அந்த காட்டில் நாம் என்ன பண்ணோம், குடும்பமாக, கூட்டு குடும்பமாக, ஒரு தெரு, ஊர் இப்படியெல்லாம் அமைத்து கொண்டு விவசாய நிலங்கள் ஆளுக்கு எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து கொண்டு ஒரு 8 வயசுக்கு மேலே போனால் 2 ஏக்கர் நிலம் அனைவருக்கும், அதில் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் நீக்கிவிட்டு இப்படி வாழும் பொழுது அது நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், வாழ்கிறதுக்கு சிரமம். பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், அப்புறம் படிக்கணும், அப்புறம் அங்கே வேறு இது கடினமாக படிக்கணும், புத்தகங்கள் படிக்கணும், அதை படிக்கணும், கம்ப்யூட்டர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ சிரமம் பாருங்கள். மனித வாழ்க்கை என்பது எவ்வளோ சிரமம் பாருங்கள். தேவையில்லாத சுமை, தேவையில்லாத விஷயங்களெல்லாம் போரிடுதல், இதெல்லாம் தேவையில்லாது. இப்போ ஏன் போரிடுவதில்லை அப்படின்னா, நாமெல்லாம் அதை தேவையில்லாது என்று இறக்கி வைத்திருக்கிறோம். எங்கேயாவது இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அது தேவைன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கை நாசமாக போகுது. அவங்க வாழ்க்கை அழிவை சந்திக்கிறது, சுமையாக மாறுகிறது, அங்கே வாழவே முடியலை. அதனால தான் தேவையில்லாத சுமைகளெல்லாம் தூக்கி சுமந்தா வாழவே முடியாது என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். இந்த போர் என்கிற நடைமுறையே மிகச்சிறந்த உதாரணம். இப்படி தேவையில்லாதவற்றை நாம் இறக்கி வைக்க வேண்டும். அது மாதிரி ஒரு கலை படைப்பு திறனில் நம்ம அர்த்தம் இருக்கணும். ஒரு பாட்டு பாடினா அதுக்கு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். ஏன் அர்த்தம் இருந்தால் தான் நீ ரசிப்பியா? நம்ம ஒரு நமக்கு ஹிந்தி தெரியலைன்னா கூட ஒரு ஹிந்தி பாட்டையே ரசிப்போம். ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் ஆங்கில பாட்டை கூட நம்ம ரசிப்போம். ஆங்கில மொழி நமக்கு புரியலைன்னா கூட பரவாயில்ல. மொழி எதுவாக இருந்தாலும் ஒரு ஓவியத்தை நாம் ரசிக்க முடியும். ஒரு ஆங்கில மொழி தெரிந்த ஒரு ஓவியர் வரைந்த ஓவியத்தை நம்மளால் ரசிக்க முடியும். அது மாதிரி ஒரு காடுகளில் வாழ்கிற ஒரு பழங்குடி மக்கள், அந்த மக்கள் அவங்களுக்கு நாகரிகம் கிடையாது, நாகரிகமான ஒரு வாழ்க்கையே எதுவுமே கிடையாது, படிப்பறிவு எதுவுமே கிடையாது. அவர்கள் வரைந்த ஓவியங்களை கூட அவர்கள் பேசுகிற மொழியும் நமக்கு புரியாது. ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வரைகிற ஓவியத்தை கூட நம்மளால் ரசிக்க முடியும். அவங்க பாடுற ஒரு பாடலை ரசிக்க முடியும். அவங்க ஆடுகிற ஒரு நடனத்தை நம்மால் ரசிக்க முடியும். அப்படிங்கும்போது பொருள் என்பது நமக்கு தேவையில்லையே. அப்போ நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் பேசுகிறோம் அப்படின்னா, தமிழ் மொழி பேசுகிற ஒருத்தர் ஒரு நடனம் ஆடுகிறார், ஒரு பாட்டு பாடுகிறார், ஒரு ஓவியம் வரைகிறார்னா
அதுக்கு கவிதை எழுதுகிறார் என்றால் அதற்கு மொழி, அதற்கு என்பது புரிதல் என்பது தேவையில்லை, அந்த பொருள் என்பது தேவையில்லை. புரிதல்ங்கிறது என்ன தெரியுமா? உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது தான் இந்த கலைகளின் நோக்கம். உணர்ச்சிகளை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கலைகளில் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வுகளை நேரடியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மொழி என்பது என்னென்னா உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பது. நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா நமது உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுக்கிறோம். மற்றவர்களிடம், நமக்கு நெருக்கமானவரிடம், நமக்கு நம்பிக்கையானவரிடம் நமது உணர்வுகளுக்கு நாம் விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். மொழியின் பயன்பாடு அதுதான். அப்படின்னா நீங்கள் உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கே இல்லை? இந்த கலைகளில் இல்லை. ஒரு பாடல் பாடும்போது உங்கள் உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க. நீங்கள் பாடலை மட்டும் பாடுங்க. அந்த அர்த்தம்லாம் மற்றவங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. எந்த மொழி பாடலையும் எல்லாருமே ரசிக்க முடியும். ஆனால் ஆனால் ஆப்பிரிக்காரங்க பேசினாக்கா நமக்கு அந்த மொழி தெரியாத போது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் பேசுகிறத ஒரு ஆப்பிரிக்காரங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம மொழி தெரியாத போது அவர்களால் நாம் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பேசுவதற்கு புரிதல் தேவை, பொருள் தேவை. ஆனால் கலைகளுக்கு பொருள் தேவையில்லை. யார் நடனம் ஆடினாலும் அதை நம்மால் ரசிக்க முடியும். அவங்க எந்த மொழி சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யார் பாட்டு பாடினாலும் அதை நம்மளால் ரசிக்க முடியும். அவங்க எந்த மொழியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்த மொழி நமக்கு தெரியவில்லை என்றால் கூட அவர்கள் பாடுகிற பாடல், அவர்கள் எழுதுகிற ஆனால் எதை ரசிக்க முடியாதுன்னா கவிதையை மட்டும்தான் ரசிக்க முடியாது. ஆடல், பாடல், ஓவியம், கதை சொல்கிறது, அதுவும் கலைகளில் தான் வருது. கதை சொல்கிறதையும் நம்மளால் ரசிக்க முடியாது. கதை சொல்வது, கவிதை எழுதுவது, இதற்கு புரிதல் என்பது தேவைப்படுகிறது. அதனால் அதுக்காக கதைகள் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையில் நாம் வாழ்கிற வாழ்க்கையை கதையாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு தெரிஞ்ச கதை தானே. நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம்? ஒரு அம்மா கடைக்கு சென்று கொண்டிருந்தார். கடைக்கு சென்று இன்று சமைப்பதற்கான உணவு மளிகை பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது நடைமுறையில் நடக்கிற விஷயம் தானேப்பா. அதையாப்பா நீ கதையாக சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே நடக்காத ஒரு விஷயத்த சொல்லு, மனித வாழ்வில் நடக்காத ஒரு சம்பவங்களை கதையாக சொல்லு. அதுதான் கதை. அது மாதிரி ஒரு கவிதைங்கிறது எப்படி இருக்கணும்? கவிதையிலும் பொருள் கவிதை மூலமாக நீ கருத்தை சொல்லாத, தகவலை சொல்லாத, செய்தியை சொல்லாத, கதையை சொல்லாதே, அறிவுரையை சொல்லாதே. அறிவுரை சொல்வதாக இருந்தால் நேரடியாக சொல்லிவிடு. அது ஏன் குழப்புற? இப்போ திருக்குறளில் அவ்வளோ அறிவுரை இருக்குது அப்படின்னா அதை நேரடியாக சொல்லிட்டு போகலாமே. ஏன் அதை கவிதையாக சொல்லணும் அப்படின்னா இதில் ஒரு உண்மை இருக்கிறது. அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்தில் கருத்து சொல்கிறது கருத்து சொல்கிற நடைமுறை கதையே ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க. புராணம்னு கூட எழுதியிருப்பாங்க. கதை எழுதுகிற அந்த நடைமுறை இருந்திருக்கலாம். கவிதை எழுதுகிற நடைமுறை ஓலைச்சுவடியில் இருந்திருக்கிறது. ஆனால் கருத்துக்களை சொல்வது என்பது சொல்கிற வாயால் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது ஓலைச்சுவடியில் எழுதவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறாங்க, கருத்தை கூட கவிதையாகத்தான் சொல்லியிருக்காங்களே தவிர நேரடியாக சொல்லுவதில்லை. இப்போ நம்ம ஒரு புத்தகம் போடுறோம், கருத்துக்களை, அறிவுரைகளை அடங்கிய ஒரு புத்தகத்தை போடுறோம். இங்கே உள்ள மனுஷ வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை விளக்கி ஒரு புத்தகத்தை போடுறோம். புத்தகத்தை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது இன்றைய கால நடைமுறை. ஆனால் இந்த மாதிரி ஒரு மனுஷ வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை இந்த உரைநடை வடிவில் அதை விளக்குகிற ஒரு வழக்கம் அந்த காலங்களில் இல்லை. அந்த திருவள்ளுவர் வாழ்ந்த காலங்களில் இல்லை. திருவள்ளுவர் வாழ்ந்த காலங்களில் எது இருந்திருக்கிறது என்றால் இந்த கவிதை மூலமாக கதை சொல்வது, கவிதை மூலமாக ஒரு கருத்துக்களை சொல்வது, இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. கவிதை மூலமாக அறிவுரை சொல்வது, கவிதை மூலமாக ஒரு மருத்துவ குறிப்புகளை சொல்வது, ஒரு மருத்துவம் இதுக்கு என்னதான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கவிதை மூலமாக சொல்வது. இப்படி கவிதையை ஒரு ஊடகமாக, எழுத்து ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம இப்போ ஒரு பெரியார் ஒரு புத்தகம் போடுறாரு அல்லது அப்படின்னா அது மாதிரியான ஒரு புத்தகங்கள், அந்த உரைநடையை, ஒரு கருத்துக்களை, ஒரு தகவல்களை நேரடியாக சொல்கிற அந்த நடைமுறை அந்த காலங்களில் கிடையாது. அந்த காலங்களில் மக்கள் வாயால் பேசியிருக்காங்க. அறிவுரையை வாயால் பேசியிருக்காங்க. கருத்துக்களை வாயால் பேசியிருக்காங்க. ஆனால் அதை ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி கொண்டிருக்கவில்லை. ஓலைச்சுவடியில் புத்தகமாக இப்போ நம்ம புத்தகம் போடுறோம், 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம்
400 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமாக நாம் போடுகிறோம் என்றால் அது இன்றைய கால நடைமுறை தான். அன்றைய காலத்தில் ஏன்னா ஒரு கவிதை நீங்கள் எழுதிடலாம், ஆனால் ஒரு கருத்துக்களை நீங்கள் ஓலைச்சுவடியில் எழுதுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இன்றைக்கி நம்ம பேனா இருக்குது, பேனாவை வச்சு கூட நம்ம நோட்டில் எழுதி புத்தகமாக வெளியிடுவது அதுவே நமக்கு சிரமமாக இருக்குது. அந்த காலத்தில் அவங்களுக்கு எழுத்தாணியை கொண்டு அந்த ஓலைச்சுவடியில் எழுதுவார்கள். எழுதி அப்போ அதில் அவங்க கருத்துக்களை சொல்ல முடியாது. கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும், மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கருத்துக்களை போய் ஓலைச்சுவடியில் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் கவிதைகளை எழுதலாம். அதனால் கவிதை வழியாக கதை சொன்னார்கள், கவிதை வழியாக கருத்துக்களை சொன்னார்கள், கவிதை வழியாக அறிவியல் கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள், கவிதை வழியாக மருத்துவ குறிப்புகளை சொன்னார்கள். எல்லாத்துக்கும் கவிதையை தான் பயன்படுத்தினாங்க. புராணங்களை கூட புராணங்கள் அந்த கதைகள் அதை கூட ஒரு கவிதையாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால தான் திருவள்ளுவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கவிதை வழியாக மனுஷங்க எப்படி வாழணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லியிருக்கார். கவிதை தான் அந்த காலத்தில் ஒரு கதையை சொல்வதற்கான ஒரு நடைமுறையாக பார்த்தார்கள். கவிதையைத்தான் பயன்படுத்தினார்கள். இந்த மாதிரி இப்போ ஒரு புத்தகம் போடுறாங்களா, இப்போ நிறைய பேர் எல்லாருமே நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காங்க, கருத்துக்களை வெளிப்படுத்துகிற புத்தகங்கள். அதெல்லாம் இன்றைய கால நடைமுறை. அதனால தான் ஏன் திருவள்ளுவர் கவிதை எழுதினார்? ஏன் நேரடியாகவே சொல்லலாம்ல, நேரடியாகவே விளக்கி சொல்லியிருக்கலாம்ல. இது தப்பு, வாழ்க்கையில் இது தப்பு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறத எதுக்காக கவிதையாக சொல்லணும்? அதுக்கு வேற ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணணும், அவர் இதைத்தான் சொன்னார்னு சொல்லிட்டு சொல்வதற்கு ஒருத்தர் நிறைய படித்தவராக இருக்க வேண்டும். அப்போ தான் அதுக்கு விளக்கம் கூறவே முடியும். சாதாரணமானவங்களால் திருக்குறளை படித்து புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும், உரைநடை எழுதியிருக்க வேண்டும். அப்படி உரைநடை எழுதுகிறவர்கள், விளக்கம் கொடுப்பவர்கள் நல்லா படிச்சிருக்கணும். படிச்சிருந்தால் தான் அவங்களால அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். அப்போ அவ்வளோ ஏன் அதுக்கு பதிலாக திருவள்ளுவர் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம்ல. நேரடியாக சொல்லியிருந்தால் ஈஸியாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கணும்ல. யாரோட உதவியும் இல்லாமல், யாரும் விளக்கம் கொடுக்காமல், யாரும் உரைநடை எழுதாமலே திருவள்ளுவர் சொல்கிற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இருந்தாலும் அவங்க ஏன் அதை கவிதையாக சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த உரைநடையாக எழுதுகிற வழக்கம் அந்த காலத்தில் கிடையாது, அது முடியாது. அந்த காலத்தில் உள்ள தொழில்நுட்பம் அப்படிப்பட்டது தான். அதனால் அவங்க கவிதையாக தான் எதையும் சொல்லுவாங்க. கவிதைன்னா அது ஒரு எளிதான ஒரு உரைநடை எழுதுவதை விட கவிதை எழுதுவது இன்னும் எளிதானது. அதனால் கவிதையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாக தான் நான். அதனால் இந்த காலத்துலேயும் இந்த காலத்தில் ஒருத்தர் தனது கருத்துக்களை சொல்வதற்காக, மக்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக கவிதையை பயன்படுத்தினால் அது தப்புன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தில் நீ பேசலாம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, உரைநடை புக்காக எழுதலை, உரைநடை கருத்துக்களை சொல்வதற்காக உரைநடை அடங்கிய புத்தகங்களை எழுதவில்லை. ஆனால் அவங்க பேசியிருக்காங்க, அந்த காலத்தில் பேசியிருப்பாங்க. நேரடியாக தனக்கு தெரிந்த கருத்துக்களை, அறிவியல் கருத்துக்களை, அப்புறம் மருத்துவ கருத்துக்களை, வாழ்க்கை அறிவுரைகளை வாயால் தனக்கு தெரிந்தவர்களிடம், தனக்கு நம்பிக்கையானவர்களிடம் அல்லது யாருக்கு தேவையோ அவர்களிடம் போய் நேரடியாக பேசியிருப்பார்கள். அதன் மூலம் தனது ஒரு கருத்து அறிவை, ஒரு தன்னிடம் உள்ள அறிவு திறனை வெளிப்படுத்தி பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அவங்களால ஓலைச்சுவடியில் அதை எழுத முடியவில்லை. அந்த காலத்தில் மக்கள் எவ்வளோ அறிவுடையவர்களாக இருந்தார்கள் என நம்மளால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியல. கவிதை மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். புறநானூற்றில் அப்படி சொல்லியிருக்காங்க, ஔவையார் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதை மூலம், அந்த புலவர்கள் மூலமாகத்தான் அந்த கால மக்களின் ஒரு அறிவு திறனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு அறிவுத்திறன் உடையவர்கள் என்பதற்கு நிறைய புத்தகங்கள் போட்டுட்ருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இப்போ அந்த காலத்தில் உள்ள மக்கள் நிறைய அறிவு படைத்தவர்களாக இருந்திருப்பார்கள், நிறைய பேசியிருப்பாங்க. ஆனால் நேரடியாக அதுக்கான பதிவுகள் இல்லை, புத்தகங்கள், அவர்கள் உரைநடை புத்தகங்கள் எழுதவில்லை. அப்புறம் அவர்கள் பேசிய அந்த காணொலிங்கிறது இப்போ வந்தது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. வெறும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள நாம் கவிதையை தான் துணை கிடைக்கிறோம், கவிதையை தான் எடுத்து ஆய்வு செய்கிறோம். ஆய்வு செய்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால் இன்றைக்குள்ள காலங்களில்
நீ உனது கருத்துக்களை சொல்வதற்காக கவிதையை பயன்படுத்தாதே. அன்னைக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அன்னைக்கு இருக்கிற அவங்களுக்கு அதான் இயலும். அவர்களால் கருத்துக்களை பதிவு செய்ய ஒரு கதையை சொல்வதற்கு அவர்களுக்கு அது எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. கதையை ஓலைச்சுவடியில் எழுதி கொண்டு இருக்க முடியாது. கதையை ஒரு கவிதையாக வெளிப்படுத்தி விடலாம், அது எளிது. ஆனால் கவிதைக்கு ஒரு 4 வரி தேவைப்பா, 4 வரி 2 வரி அப்படி அதில் ஒரு 2 அதில் நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் கதையாக நீ உரைநடையாக எழுதும்போது அதுக்கு உனக்கு நிறைய வரிகள் தேவைப்படும். அந்த காலத்தில் அது எழுத முடியாது. ஒரு ஓலைச்சுவடி தான், அது இவ்வளோதான் அகலமாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இன்றைக்கி நம்மக்கிட்ட நோட்டு புத்தகம்லாம் இருக்குது, நிறைய எழுதலாம், நிறைய பேசலாம், நிறைய மைக்கெல்லாம் இருக்குது, ஒலிப்பதிவு பண்ணி அதை அந்த வீடியோவை வெளியிடலாம். அப்படி நிறைய வசதிகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி யாருமே ஒரு கதையை சொல்வதற்கு கவிதையை பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க. கதையை சொல்வதற்கு கவிதையை பயன்படுத்த மாட்டார்கள். கருத்துக்களை சொல்வதற்கு கூட கவிதையை பயன்படுத்த மாட்டார்கள். பயன்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அது தேவையில்லாத ஒன்று. அன்றைய காலத்தில் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அது அன்றைய காலத்தில் அது தேவையாக இருந்தது. இன்றைக்கி அது தேவையில்லை. நீ ஒரு கருத்து சொல்கிறியா, ஒரு கதை சொல்கிறியா, கதையாகவே சொல்லு. அதை ஏன் கவிதை மூலமாக சொல்கிற? அப்போ அது முழுமையாக போய் சேராது. அது மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாயா, கருத்துக்களாகவே சொல்லு. அதை ஏன் கவிதைக்கு உள்ளே வச்சுக்கிட்டு அந்த கருத்தை சொல்கிற அப்படின்னு நம்ம இன்றைக்கி யாராவது அப்படி பண்ணாங்கன்னா நம்ம கேட்கலாம். இன்றைக்கி ஒருத்தர் திருவள்ளுவர் மாதிரி ஒருத்தர் இன்றைக்கி மனித வாழ்க்கை இப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இப்படித்தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை கவிதை மூலமாக சொன்னார்னு வைங்க. ஏன் அப்படி சொல்கிற? அது வெளிப்படையாகவே சொல்லலாம்ல, தெளிவாக சொல்லலாம்ல. நீ என்ன சொல்கிறன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணணுமா? ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வரணுமா? அப்படி நம்ம இன்றைக்கி கேட்கலாம். அது மாதிரி ஒரு கதையை சொல்லும்போதும் கவிதை மூலமாக சொல்வது இது ரொம்ப தப்பு. அறியாமை, கலைகள் குறித்த அறியாமை தான் இதற்கு காரணம். கதைங்கிறது வேறு, கவிதைங்கிறது வேறு. கதையாக மட்டும் சொல்லு. அதை ஏன் கவிதைக்குள்ளே வச்சுக்க சொல்கிற? கவிதைக்குள்ளே ஏன் அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கு? கவிதை மூலமாக ஏன் கதை சொல்கிற? கவிதை அது கவிதை தான். கதை என்பது அது தனி டிபார்ட்மெண்ட்டு. அதனால் கதையாக சொல்லு. கவிதையாக மட்டும்தான் சொல்லணும். கவிதை மூலமாக நீ கருத்து சொல்லாத, கவிதை மூலமாக ஒரு கதையை சொல்லாத. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். அப்போ ஏன் கவிதை மூலமாக கதை சொன்னார்கள் அப்படின்னா, அது ஒரு வியாபாரம், பிழைப்பு. பணம் தான் முக்கியம். பணத்துக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பணத்துக்காக என்ன பண்ணுவாங்க? நமக்கு அவங்க பணம் சம்பாதிக்கிறதா முக்கியம். கவிதையோட கதையை சேர்ப்பாங்க, கவிதை மூலமாக கருத்துக்களை சொல்லுவாங்க, கவிதை மூலமாக ஏதாவது மருத்துவம் எல்லாம் எதாவது வேணால் சொல்லிகிட்டு இருப்பாங்க. கவிதையாக மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கவிதைக்கு பொருள் அதில் கருத்து சொல்லக்கூடாது, கதை சொல்லக்கூடாது. கவிதையமாக வெறும் வார்த்தைகள் தான் அங்கே இருக்கணும். அந்த வார்த்தைகள் நமக்கு புரியக்கூடாது. அப்படின்னா அந்த கவிதைகள் வியாபாரமாகாது, விற்பனையாகாது. அதனால் கவிதையை பாடலாக மாற்றுவார்கள். பாடலுங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டு, கவிதைங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க? வியாபாரம் செய்வதற்காக கவிதையை பாடலாக மாற்றுவார்கள். அப்புறம் பாடல் மூலமாக கதைகளை சொல்வார்கள். பாடல்ங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டு. வெறும் பாடல் தான் அது. அதில் கதையை சொல்லாத. கதைங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டு. அது மாதிரி என்ன பண்ணுவாங்க? பாட்டு பாடிக்கிட்டே நடனம் ஆடுவார்கள். பாடல்ங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டு. நீ உட்காந்து பாடு, நின்றுக்கிட்டு பாடு, ஆனால் நடனம் ஆடிக்கொண்டே பாடாத. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ நடனம் ஆடாத. அது தவறான நடைமுறை. ஒரு கலைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அது வேறு, நடனம் ஆடுவதற்கு இசை தான் தேவை. இசை இருந்தாலே போதும் இல்லை? ஒரு இசை இருந்து விட்டாலே நடனம் ஆடுவதற்கு அது போதும் தானே? ஒரு மியூசிக்கே போதும் தானே? அப்புறம் எதுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? கூடுதல் சுமை, தேவையில்லாத சுமைகளை இறக்கு. பாடுவதை எளிதாக மாற்று. அதற்கான விதிமுறைகளை புரிந்து கொள். அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நீ அந்த கலைகளை பயன்படுத்த தெரிந்து கொள். ஒரு இசையே போதும் தானே? ஒரு மேளம் அடித்தாலே டான்ஸ் ஆட முடியும்னா அப்புறம் எதுக்கு பாட்டும் சேர்ந்து பாடுற? ஏன் பாட்டு பாடலன்னா நாங்கள் டான்ஸ் ஆட மாட்டோமா? பாட்டு பாடினா தான் டான்ஸ் ஆடுவோமா? ஏன் மேளம் அடித்தாலே போதுமே, ஒரு மியூசிக் மட்டுமே போதுமே நடனம் ஆடுவதற்கு.
அப்படி தேவையில்லாத சுமைகளெல்லாம் இறக்கணும். அப்புறம் ஒன்றோட ஒன்று குழப்பி அடிக்கிறது, அதோட இதை சேர்க்கறது, கதையை வந்து பாடலோடு சேர்க்கறது, பாட்டு பாடிக்கிட்டே கதை சொல்கிறது, கவிதை மூலமாக கதை சொல்வது, பாட்டு பாடிக்கிட்டே நடனம் ஆடுவது, அதாவது கதை சொல்லிக்கிட்டே பாட்டு பாடுறது, அந்த பாட்டுக்கு நடனம் வேறு ஆடுறது. இது எப்படி பாருங்கள். இந்த மாதிரி எதுக்குன்னா இவங்களுக்கு வந்து கலைகள் அது பற்றிலாம் அதன் விதிமுறைகள் அது பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதை இதோட சேரு, இதை அதோட சேரு, இதை தூக்கி அதோட சேரு, சேர்த்து குழப்பி அடித்து மக்கள்கிட்ட அதை விற்பனை பண்ணு. பணம் வருதுன்னா என்ன வேணாலும் நீ பண்ணலாம். பணம் வருதுன்னா திருடலாம், கொலை செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், உடலுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்யலாம், உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்களை விற்பனை செய்யலாம். பணம் வருதுன்னா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி, எதை செய்தாலும் அது சரிதான்ங்கிற மனப்பான்மை, விதிமுறை, அது மனசாட்சிப்படி வாழணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. பணம் வருவதாக இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் மாற்றலாம். அப்படி தான் வந்து நிறைய மாற்றிட்டாங்க. வெறும் கலைகளில் மட்டும் அவர்களை மாற்றத்தை கொண்டு வரவில்லை, குழப்புறது. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை மாற்றும் போது அங்கே பெரிய குழப்பமே ஏற்படுகிறது. இப்போ ஒரு கலைகள்னால் என்ன, கலைகளை வந்து பிரம்மாண்டப்படுது, வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து மாற்றுறாங்க. தங்கள் வசதிக்கு தகுந்தாற் போன்று மாற்றுவார்கள் வியாபாரிகள். இப்போ விளையாடுறது வந்து அது வியாபாரமாக பண்ணக்கூடாது. அப்போ வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, அது விளையாட்டை வந்து வியாபாரமாக மாற்றுறாங்க. விளையாட்டு வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, விளையாட்டை வியாபாரமாக மாற்றுறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது இங்கே என்ன குழப்பத்தை ஏற்படுத்துகிறதுனா, இப்போ மக்கள் யாரும் விளையாடுறதே இல்லை, வேடிக்கை பார்க்குறவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் விளையாட்டை தொழிலாக செய்கிறவங்க எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? 1 கோடி பேர் இருப்பாங்களா? 2 கோடி பேர் இருப்பாங்களா? அந்த 2 கோடி பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இங்கே வந்து விளையாட்டை வந்து தொழிலாக மாற்றுகிறார்கள். அப்போ மக்கள் இங்கே அதனால் ஒரு மாற்றத்தின் மூலமாக இங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இப்போ மக்கள் யாருமே விளையாடுறதே இல்லை, வேடிக்கை பார்க்குறாங்க. ஐபிஎல் மேட்ச்சு, அந்த மேட்ச்சு, இந்த மேட்ச்சுன்னு சொல்லிட்டு வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அதனால் மக்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது, மகிழ்ச்சி குறைந்து போய் விடுகிறது. தினமும் மக்கள் விளையாண்டாங்கன்னா அதன் மூலம் உறவுமுறை ஏற்படும். பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒவ்வொரு தெருவிலையும் நிறைய விளையாட்டு மைதானம் இருந்ததுன்னா அந்த தெருவில் உள்ளவர்கள் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு போய் விளையாடுவாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தித்து பேசிக்கொள்வார்கள், உறவுமுறை ஏற்படும். விளையாட்டு என்பது உறவுமுறைக்கு வழி ஏற்படும். நாம் விளையாடினாக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு இந்த உறவுமுறை நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு மற்றவருடைய உதவி தேவைப்படுகிறது. விளையாடுவதன் மூலம் வந்து நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படின்னா விளையாடுவதற்கு மற்றவங்க நமக்கு தேவைப்படுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க தேவைப்படுறாங்க. ஒவ்வொரு தெருவிலையும் நீங்கள் விளையாட்டு மைதானம் நிறைய விளையாட்டு மைதானம், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் வைக்கும்போது, அப்போ வந்து ஒவ்வொரு தெருவிலையும் விளையாட்டு மைதானம் இருக்கும்போது அந்த தெருவில் உள்ள எல்லோரும் வந்து விளையாடுவாங்க. அப்போ வந்து அந்த தெருவில் உள்ள எல்லோரும் ஒருவர் சந்தித்து பேசிப்பாங்க, நட்பு உருவாகும். அவர்களிடம் வந்து ஒரு அன்பு பாசம் பரிமாறப்படும், பகிர்ந்து உண்ணுவாங்க, தங்களிடம் சமைத்த உணவுகளை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி ஒரு உறவுமுறை, அற்புதமான உறவுமுறை, அன்பு பாசம் மனித வாழ்வை சுவை மிகுந்ததாக மாறும், சுவாரஸ்யம் மிகுந்ததாக மாறும். அப்போ மக்களை மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இன்றைக்கி பாருங்கள், ஏதோ 2 கோடி பேர் உலகத்தில் இருக்கானுங்க இந்த விளையாட்டை வியாபாரமாக செய்கிறவர்கள், விளையாட்டை தொழிலாக செய்கிறவர்கள் 2 கோடி பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க விளையாட்டை வியாபாரமாக மாற்றுறாங்க. அந்த மாற்றம் என்பது மனித வாழ்வில் மிகப்பெரிய குழப்பத்தை, மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கி யாரும் வந்து ஒவ்வொரு தெருவிலையும் விளையாட்டு மைதானங்கள் இல்லை, யாரும் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை, வந்து அந்த விளையாட்டு மைதானங்கள் விளையாடுவதும் இல்லை. ஏன்னா விளையாட்டு மைதானமே இல்லை. விளையாட்டு மைதானம் இருந்தால் ஒவ்வொரு தெருவிலையும் நிறைய விளையாட்டு மைதானம் இருந்திருந்துன்னா அந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாடுவதற்காக வீட்டில் உள்ளவர்கள் வெளியே வந்து விளையாடுவாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு பழக்கம் ஏற்படும், உறவுமுறை ஏற்படும், நட்பு ஏற்படும், உணவுகளை பகிர்ந்து கொள்வார்கள், சந்தோஷப்படுவாங்க, உறவுமுறை அதிகரிக்கும், அன்பு பாசம் அதிகரிக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய திட்டமிடுவார்கள். அடுத்து என்ன போகலாம், சுற்றுலா போகலாமான்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி மனித வாழ்வு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். அதையெல்லாம் யார் தடுத்து வச்சுருக்காங்கன்னா,
அந்த மாதிரி ஒரு மாற்றம் எதுவும் நிகழாமல், மனித வாழ்வை மகிழ்ச்சியாக மாறாமல் இன்றைக்கி யார் தடுத்து வச்சுருக்காங்க? ஒரு 2 கோடி பேர் அந்த விளையாட்டை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, விளையாட்டை வச்சு தொழிலாக செய்கிறாங்கல்ல. இந்த உலகத்தில் உள்ள ஒரு 2 கோடி விளையாட்டு வியாபாரிகள், விளையாட்டு தொழிலாளர்கள். அது கிரிக்கெட் வீரர் தான் நான் சொல்கிறேன். கிரிக்கெட் வீரர், ஃபுட்பால் வீரர், வாலிபால் வீரர், இந்த மாதிரி சொல்கிறேன். செஸ்ஸு, இந்த மாதிரியான ஆட்கள் இவங்க தான் மக்களுக்கு வேடிக்கை காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் சோம்பேறியாக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, வாயை திறந்துக்கிட்டு ஏமாளிகளாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் மக்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்காமல் போச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒவ்வொரு தெருவிலையும் விளையாட்டு மைதானம் இருந்ததுன்னா விளையாட்டை தொழிலாக செய்வதற்கு தடை வைத்து விட வேண்டும். அப்போது விளையாட்டு மைதானங்கள் ஒவ்வொரு தெருவிலையும் நிறைய இருக்கணும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. அப்போ ஆண்களும் பெண்களும் அவங்கவுங்க விளையாட்டு மைதானத்தில் போய் விளையாடுவாங்க. அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுவாங்க. உறவுமுறை ஏற்படும், நட்பு ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், சுவாரஸ்யமான சம்பவங்கள், அனுபவங்கள் ஏற்படும். மனித வாழ்க்கை இன்னும் அற்புதமாக மாறி இருக்கும். ஆரோக்கியம் ஏற்பட்டிருக்கும், உடம்பில் ஆரோக்கியம் ஏற்பட்டிருக்கும், நோய்கள் ரொம்பவும் குறைஞ்சிருக்கும். அப்போ இதற்கெல்லாம் இன்றைக்கி நோய்களோடு இருப்பதற்கு யாரெல்லாம் காரணம்? இந்த விளையாட்டை தொழிலாக செய்கிற அந்த வியாபாரிகள், இவர்கள் தான் காரணம். இவர்களுக்கு இந்த விளையாட்டை தொழிலாக செய்வதற்கு அனுமதி கொடுத்த இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம், அரசாங்கம் தான் காரணம். ஒரு சின்ன மாற்றத்தை அவங்க குழப்புறாங்க. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது. ஆனால் வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க? பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக விளையாட்டை தொழிலாக மாற்றுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்படி அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக நாம் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது அது இங்கு மிகப்பெரிய குழப்பத்தை, பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அது மாதிரி தான் கலைகளில் நம்ம பொருள் தேவையில்லை. ஒரு நடனம் ஆடுவதற்கு இசை மட்டும் போதுமானது, பாடல் தேவையில்லை. ஆனால் கலை வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க? பாட்டு பாடிக்கிட்டே, பாட்டில் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே, கருத்தை சொல்லிக்கிட்டே ஒரு பாட்டு பாடுறது, அந்த பாட்டுக்கு நடனம் ஆடுவது. பாடலில் இசையை சேர்த்துடுறாங்க. இசைக்கு தகுந்த மாதிரி பாட்டு. வெறும் பாட்டை இசை இல்லாமல் பாட்டு பாட முடியும், உண்மைதானே? அப்போ இசை ஏன் சேர்க்குறீங்க? ஒரு இசை இல்லாமல் உங்களால் பாட்டு பாட முடியும். நீங்கள் ஒரு சினிமா பாட்டே பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னணி இசை உங்களுக்கு தேவையில்லை. அந்த பின்னணி இசை இல்லாமலே உங்களால் ஒரு பாட்டு பாட முடியும். அப்படின்னா நீ எதுக்கு அந்த இசையை கொண்டு அங்கே தேவையில்லாமல் சேர்க்குற? பாடல் பாடுவதற்கு ராகம் மட்டும் போதுமானது. ஒரு பாட்டு பாடுறதுக்கு ராகமே போதுமானது. ராகம் இல்லாமல் பாட்டு பாட முடியாது. அந்த ராகம்தான் ஏற்ற இறக்கங்கள், வளைவு செடிவுகள், நொடிவு எல்லாத்தையும் கொடுக்குது. ஒரு பாட்டுக்கு தேவையான அந்த இதை கொடுக்குது, ராகம் தான் கொடுக்குது. ராகம் மட்டுமே போதுமானது. ராகம் அப்போ எது இல்லைன்னா அது ஒரு நடைமுறையை பின்பற்ற முடியாதோ அதை மட்டும் வைத்துக்கொள். ராகம் இல்லாமல் நம்மளால் பாட முடியாது என்றால் அந்த ராகத்தை மட்டும் வைத்துக்கொள். இசை இல்லைன்னா நம்மளால் பாட முடியும். அப்படின்னா அந்த இசையை அந்த பாடலோடு சேர்க்குற. அப்போ பாடல் என்பது தனி டிபார்ட்மெண்ட்டு, இசை என்பது தனி டிபார்ட்மெண்ட்டு. இப்போ நடனம் ஆடுவதற்கு ஏன் பாட்டு பாடுற? பாட்டு இல்லாமலும் நடனம் ஆட முடியும். ஆனால் இசை இல்லாமல் நடனம் ஆட முடியாது. இசை இல்லாமல் நம்மால் நடனம் ஆட முடியாது எனும் பொழுது அந்த இசை நமக்கு தேவை. நடனம் ஆடுவதற்கு இசை நமக்கு தேவை. அப்போ இசையையும் நடனத்தையும் பிரிக்க முடியாது, பாடலையும் ராகத்தையும் பிரிக்க முடியாது. அப்போ பாடலும் ராகமும் அது தனி டிபார்ட்மெண்ட்டு, இசையும் நடனமும் அது தனி டிபார்ட்மெண்ட்டு. இந்த வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு இந்த விதிமுறைகள் பற்றிலாம் கவலை கிடையாது. இந்த வியாபாரிகள் என்ன பணம் சம்பாதிக்கணும். பாட்டு மூலமாக ஒரு கதையை சொல்லியா, ஒரு கருத்தை சொல்லு. அப்புறம் இந்த பாட்டுக்கு பின்னணியில் ஒரு இசையை போடு, இசையை சேர்த்துக்கோ. அப்புறம் இந்த இசைக்கு தகுந்த மாதிரி, அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடனத்தையும் ஆடிடு. எப்படி பாருங்கள், நடனம் மூலமாக நீ நாடகம் மாதிரி ஒரு கதையும் சொல்லிடு. இப்படி இந்த வியாபாரிகள் இருக்காங்களே, கலை வியாபாரிகள், இந்த சினிமா வியாபாரிகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சம்பாதிப்பதற்காக இங்கே ஒரு நடைமுறையில் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, மக்களை குழப்புவாங்க. அவர்களுக்கு பணம் தான் முக்கியம், இயற்கை விதிமுறை அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதனால் என்ன கெட்டு போச்சுன்னா, இப்போ மக்கள் எல்லாரும் அது இப்போ சினிமாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அல்லது சினிமா வராதற்கு முன்பு என்ன நடந்துச்சு, இந்த நாடக கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த இசை, பாடல், கதை எல்லாத்தையும் ஒன்றா குழப்பி அதை பிரம்மாண்டமாக மாற்றி அதை மேடைப்படுத்தி மக்களுக்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ மக்கள் அது பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பாடுவதை நிறுத்திவிட்டார்கள்.
மக்கள் ஆடுவதை நிறுத்திவிட்டார்கள். சினிமா மூலமாக என்ன இங்கே நடந்துச்சு அப்படின்னா, இப்போ மக்கள் ஆடுறதில்லை. பெரும்பாலான மக்கள் நடனம் ஆடுவதில்லை. பெரும்பாலான மக்கள் கதைகள் சொல்வதில்லை. பெரும்பாலான மக்கள் பாட்டு பாடுவதில்லை. பெரும்பாலான மக்களுக்கு இசை என்றால் இதை எப்படி உருவாக்குவது என்றே தெரியவில்லை. இப்படி மக்களுக்கு இந்த கலைகள் குறித்த அறியாமை ஏற்படுவதற்கு காரணம் கலைகளை தொழிலாக செய்கிற இந்த வியாபாரிகள் தான் காரணம். அந்த கலைகளை தொழிலாக செய்கிற வியாபாரிகள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 2 கோடி பேர், 2 கோடி பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் 800 கோடி பேருக்கு மக்கள் இருக்காங்க. 810 கோடி பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில். அப்படின்னா ஒரு 800 கோடி மக்கள் இன்றைக்கி இந்த 2 கோடி கலை தொழிலாளர்களை, கலைகளை வைத்து தொழிலாக செய்கிற அந்த கலை வியாபாரிகளை வேடிக்கை பார்க்குற மக்களாக இன்றைக்கி சோம்பேறிகளாக மாற்றிவிட்டார்கள். கலை சோம்பேறிகளாக மக்களை மாற்றிவிட்டார்கள். அது மாதிரி விளையாட்டையும் விளையாடுறதில்லை மக்கள். விளையாட்டையும் மக்கள் விளையாடுவதில்லை. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 கோடி பேர் இந்த விளையாட்டை வச்சு வியாபாரமாக பண்ணிகிட்ருக்காங்க. விளையாட்டை தொழிலாக செஞ்சிகிட்ருக்காங்க. விளையாடுவதை தொழிலாக அவங்கள வேடிக்கை பார்க்குற வேலையை 800 கோடி மக்கள் வேலை செய்கிறாங்க. அதனால் 800 கோடி மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, மன அழுத்தம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. தொழிலில் ஏற்படுகிற மன அழுத்தத்தை நீங்கள் நீக்க வேண்டுமென்றால் தினமும் 1 மணி நேரம் விளையாடுங்க. தொழில் செய்வதால் நமக்கு மன அழுத்தம் ஏற்படும். அந்த மன அழுத்தத்தை எப்படி போக்கணும்? விளையாடுவதன் மூலமாக போக்கணும். அது மாதிரி நட்பு, உறவுமுறை, குடும்ப வாழ்க்கை, இதிலெல்லாம் மன அழுத்தம் ஏற்படும். அதை எப்படி போக்கணும்? ஆடல், பாடல், கதைகள் சொல்கிறது, அதன் மூலமாக தான் போக்கும். ஓவியம் வரைவது, கவிதை எழுதுவது, அதன் மூலமாகத்தான் போக்க முடியும். இப்படி இந்த அதனால் கலைகளையும் விளையாட்டையும் நம்ம வியாபாரமாக மாற்றிருக்கக்கூடாது. அதுதான் நம்ம வாழ்க்கை இன்றைக்கி சீரழிஞ்சு போனது காரணம். இன்றைக்கி மக்கள் நடனம் ஆடுவது கிடையாது. இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்க? உடற்பயிற்சி. இன்றைக்கி விளையாடுவதில்லை. மக்களுக்கு உடலுக்கு பயிற்சியே கிடையாது. உடலுக்கு உழைப்பே இல்லை, கிடைக்க மாட்டேங்குது. மொட்டை மாடியில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. வெளியில் கிரவுண்டு இல்லை. வீட்டுக்கு பக்கத்தில் கிரவுண்ட் இருந்ததுன்னா, ஒரு விளையாட்டு மைதானங்கள் நிறைய இருந்ததுன்னா அங்கே வாக்கிங் போயிருப்பாங்க. அங்கே போய் 1 மணி நேரம் விளையாண்டுருப்பாங்க. இப்போ என்னென்னா, கிரவுண்டு எதுவும் இல்லாமல் மொட்டை மாடியில் வாக்கிங் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு உலகம், வீட்டுக்குள்ளே எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. மொட்டை மாடி என்பது ஒரு வாக்கிங், அது ஒரு மைதானம். அங்கே யாரும் விளையாடுறதில்ல. இந்த மாதிரி சில மாற்றங்கள் மக்கள் வாழ்வில் குழப்பங்களை, இழப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது.